ஷோரூம்ல 2 மாசம் 6 மாசம் ஏன் சில கார்கள் 1 வருஷம் கூட நின்னுட்டு இருக்குது. அந்த கார்கள் எல்லாம் கடைசியில் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பல லட்சம் ரூபாய்கள் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க ஃபேக்டரியில இருந்து அப்படின்னா அது டைரக்டா ஷோரூமுக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார் முதல்ல ஸ்டாக் யார்டு இல்லைன்னா டீலர் யார்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் அனுப்பப்படும். அங்கிருந்து தேவைப்படும் போது தான் அந்த கார் ஷோரூமுக்கே போகும். சில கார்கள் பாத்தீங்கன்னா சில வாரத்திலேயே சேல் ஆயிரும். சில கார்கள் பாத்தீங்கன்னா மாச கணக்குல அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கும். ஆனா ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அங்கதான் பயங்கரமான விஷயம் இருக்குது. அதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. இந்த ரீசன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த ஸ்டாக் யார்டுன்னு சொல்றேன்ல, அப்படின்னா நீங்க வந்து இந்த மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த ஸ்டாக் யார்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 100 கணக்குல கார் பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில ஓப்பன் ஸ்பேஸ்ல அப்படியே நிறுத்தி வச்சிருப்பாங்க. கார் எடுக்கிறதுக்கு வசதியா 2 காரா ஒன்னொன்னா சேர்த்து வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதாவது 2 லைன் பாத்தீங்கன்னா ஒரே இதுல வந்து இருக்கும். வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, தூசியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த கார்கள் ஸ்டாக் யார்டுங்கிற அந்த இடத்துல நிற்கும் போது ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் நின்றுட்டு இருக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இப்போ ரீசன்ஸை வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த கார்கள் எல்லாமே ரொம்ப மாசமா நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் கலர் தான். ஏப்பா கலர் எல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்ச கலர் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இது முக்கியமான பாயிண்டா இருக்குது. அதனாலதான் சில கார்கள் சில கலர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக் யார்ட்ல நின்றுட்டு இருக்கும். ரெண்டாவது ரீசன் வேரியன்ட் தான். எப்பவுமே கம்பெனி பாத்தீங்கன்னா வேரியன்ட்டை கொடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் கொடுப்பாங்க. இதுல இருந்து அடுத்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல சில ஃபியூச்சர்ஸ் அதிகமா கொடுப்பாங்க மிட் வேரியன்ட்ல. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டாப் மாடலுக்கு போற மாதிரி இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா சில மிட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே மார்க்கெட் பொறுத்து மூவ் ஆகும். சில டாப் இன் வேரியன்ட் பாத்தீங்கன்னா வாங்கறதுக்கு ஆள் கம்மியா இருப்பாங்க. இந்த ரீசன்ஸ்னால சில வேரியன்ட் கார்கள் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக் யார்ட்ல வந்து நின்னுட்டு இருக்கும். மூணாவது இம்பார்ட்டன்டான அப்டேட், அதுக்கப்புறம் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட். முக்கியமா அடுத்த மாடல் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்துச்சுன்னா பழைய கார்கள் வந்து சொல்லவா வேணும். இப்போ எதுவும் இல்லை, உங்ககிட்டயே கேட்குறேன், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்க போறீங்க. அந்த காரில் அடுத்து ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 மாசத்துல கழிச்சு வரப்போகுதுன்னு போய் பழைய கார் வாங்குவீங்களா? என்னதான் இருக்குது அந்த 2 மாசம் கழிச்சு வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வெயிட் பண்ணி தான் பார்த்து அந்த காரை வாங்குவாங்க. அதனாலேயே பழைய கார்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கும். 4வது காரணம் ஆஃபர் தான். இப்போ ஒரு கார் வாங்க போறோம் அப்படின்னா ஒரு காரை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். எனக்கு இந்த கார் தான் பிடிச்சிருக்கு, இந்த கார் தான் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. 3 ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த 3 ஆப்ஷன்ல இருக்கிற கார்கள்ல எது பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்து வாங்குவோம். அந்த இடத்துல நம்ம வந்து அந்த 3 கார்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு காருக்கு சூப்பரான ஆஃபர் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. நமக்கு 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் குறையிற மாதிரி ஒரு ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 1 லட்சம் குறையிற காரை வந்து வாங்கிட்டு போயிருவோம்ல. அப்ப மீதி இருக்கிற 2 கார் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக் யார்ட்ல தான் நின்னுட்டு இருக்கும். அடுத்த விஷயம் டிமாண்ட் தான். சில கார்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்காது. ஆனா டீலர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த காருக்கு நல்ல டிமாண்ட் கிடைக்கும் போல இருக்குது, சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஸ்டாக் யார்ட்ல நிறுத்தி வச்சிருப்பாங்க. கடைசியில என்ன ஆகும்? டிமாண்ட் இல்லாதனால அந்த கார் அப்படியே ஸ்டாக்ல வந்து நின்று போயிடும். சரி, இப்பதான் ஒரு முக்கியமான இடத்துக்கே வர்றோம். இப்போ கார் வந்து சில மாசங்கள் வருஷ கணக்குல கூட நிக்குது அப்படிங்கறத வந்து நான் சொல்லியிருந்தேன்ல. அதாவது அதிகபட்சம் 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நின்றுட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது மொதல் பிரச்சனை பேட்டரி தான். பேட்டரி கார் ஆஃப்ல இருந்தாலும் அதுல இருக்கிற சில செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், அதாவது ECU, கிளாக், கீலெஸ் என்ட்ரி, மெமரி ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். இதை பாராசிட்டிக் ட்ரைன் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதனால பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்றது கிடையாது, ஓட்டுறது கிடையாது. அதனால டீலர் பாத்தீங்கன்னா இது அப்படியே விட்டுற மாட்டாரு. அங்க மெயின்டெனன்ஸ்க்காகவே சில பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில நிமிஷங்கள் ஓட வைப்பாங்க, ஆல்டர்னேட்டர் பேட்டரி கொண்டு வந்து மறுபடியும் சார்ஜ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய டீலர்ஷிப்ல பேட்டரி மெயின்டெனர் அல்லது போர்ட்டபிள் சார்ஜர் கூட யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். பேட்டரி ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா கஸ்டமர் டெலிவரிக்கு முன்னாடியே புது பேட்டரியும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா டெலிவரி நாளன்னைக்கே கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா அது டீலருக்கு மிகப்பெரிய அசிங்கம். அங்க கொஸ்டின் ரைஸ் ஆகிறது வேற மாதிரி இருக்கும். சரி, பேட்டரி பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமான பிரச்சனை டயர்ல. ஒரே இடத்துல 6 மாசம் 8 மாசம் நின்னுச்சுன்னா டயர் என்னத்துக்கு ஆகும்? இதுல ஒரு விஷயம் இருக்குது, பிளாட் ஸ்பாட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அதாவது காரோட முழு வெயிட்டுமே டயரோட ஒரு பகுதியில மட்டும்தான் இருக்கும். அதனால ஷேப் இருக்குது இல்ல, அது கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா டீலர் இதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட இடைவெளியில காரை கொஞ்சம் முன்னாடி
அல்லது பின்னாடி நகர்த்தி நிறுத்துவாங்க. டயர் பிரஷரை ப்ராப்பரா செக் பண்ணுவாங்க. ஏர் கம்மியா இருந்துச்சுன்னா மறுபடியும் ஃபில் பண்ணுவாங்க. டெலிவரிக்கு முன்னாடி டயரை ஒரு டைம் கம்ப்ளீட்டா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்த கொஸ்டின், இன்ஜின். பல பேர் நினைக்கிறது என்னன்னா, பல மாசங்கள் நின்றுட்டு இருந்துச்சுன்னா இன்ஜின் சீஸ் ஆயிரும்ல, ஏன்னா அதுல லூப்ரிகேஷனே இருக்காது, திடீர்னு எடுத்து ஓட்டும் போது இன்ஜின்ல ப்ராப்ளம் வரும்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது. இப்போ மாடர்ன் டைம்ல இருக்கிற இன்ஜின்ஸ் எல்லாமே சில மாசங்கள் நிக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு தான் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் வந்து தேவை. அதனாலதான் டீலர் பாத்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில நிமிடங்கள் பாத்தீங்கன்னா ஐடியல்ல ரன் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜின் ஆயில் முழுவதும் சர்க்குலேட் ஆகிற மாதிரியான அதுக்கு ஒரு டைமிங் வந்து கொடுப்பாங்க. பேட்டரி சார்ஜ் ஆகும், கூலண்ட் வேலை செய்தாங்கிறத செக் பண்ணுவாங்க. ஆயில் லீக், கூலண்ட் லீக், வார்னிங் லைட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. பெயிண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கும்? வெயில், மழை, தூசி இதுல எல்லாத்துலயும் நிற்கும் போது காருக்கு பிரச்சனை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா பிரச்சனை தான். டீலர் கார்ஸை அடிக்கடி வாஷ் பண்ண சொல்லுவாங்க. இது மட்டும் பிரச்சனை கிடையாது, சில நேரத்தில் பறவைகள் மேல கக்கா போறது உண்டு. ட்ரீல இருந்து விழுகிற சருகுகள், டஸ்ட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. தேவைப்பட்டா பாலிஷ் அதுக்கப்புறம் வேக்ஸ் கூட பண்ணுவாங்க. பெயிண்டோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி ஒரு டைம் பக்காவா செக் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். முக்கியமா காருக்கு வெளியில மட்டும் இல்லாம உள்ளேயும் மெயின்டெனன்ஸ் இருக்கும். டோரோட சீல் வந்து கரெக்டா இருக்குதா, சீட் கவர் எப்படி இருக்குது, டேஷ்போர்டு, பிளாஸ்டிக் பார்ட்ஸ், ஏசி, பவர் விண்டோ, டச் ஸ்கிரீன் எல்லாமே பக்காவா வேலை செய்யுதா அப்படிங்கறதையும் செக் பண்ணுவாங்க. ஒருவேளை ஃபால்ட் இருந்துச்சுன்னா கஸ்டமர் பார்க்கறதுக்கு முன்னாடியே அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. சரி, இப்பதான் ஒரு முக்கியமான பார்ட்டுக்கே நம்ம வர்றோம். இப்போ நீங்க காரை புக் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார் ஷோரூம்ல உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிளா இருந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு 1 or 2 டேஸ்க்குள்ள டெலிவரி கொடுத்துருவாங்க. இல்ல ஸ்டாக் யார்ட்ல இருந்து தான் அந்த காருக்கு வந்து கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும்னா உங்களுக்கு மினிமம் 1 வாரத்துல இருந்து 2 வாரம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் வந்து கொடுப்பாங்க. இந்த டெலிவரிக்கு முன்னாடி PDI அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நடக்கும். ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். இதுல பேட்டரி வந்து செக் பண்ணுவாங்க, டயர் பிரஷர், இன்ஜின் ஆயில், கூலண்ட், பிரேக், லைட்ஸ், ஹாரன், வைப்பர், ஏசி, பவர் விண்டோ, பெயிண்ட்ல இருக்கிற ஸ்கிராச்சஸ், அதுக்கப்புறம் முக்கியமா கிளாஸ், இன்டீரியர், ஸ்பேர் வீல், டூல் கிட் இது எல்லாமே செக் பண்ணப்படும். அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு டெலிவரியே கொடுப்பாங்க. சரி, அப்ப PDI பண்ணி தான் நம்ம கார் வருது, அப்ப அப்படியே வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்களும் ஒரு டைம் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதுல என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் மந்த்தை வந்து மஸ்ட் செக் பண்ணணும். VIN நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை செக் பண்ணணும். அடுத்து ஓடோமீட்டர், டயர் மேனுஃபேக்சரிங் டேட்டு, பேட்டரி மேனுஃபேக்சரிங் டேட்டு, கிளாஸ் டேட்டு, முக்கியமா பெயிண்டோட கண்டிஷன், ஸ்கிராட்ச் இருக்குதுன்னு அதை செக் பண்ணணும். ரஸ்ட் இருக்குதா அப்படிங்கறத மஸ்ட் செக் பண்ணணும். இப்ப சொல்லி இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். ஒருவேளை கார் வந்து 6 மாசத்துக்கு மேல ஸ்டாக்ல நின்றுட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க நல்ல டிஸ்கவுண்ட் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா டீலருக்கும் அந்த ஸ்டாக்கை கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நீங்க ப்ராப்பரா டிஸ்கவுண்ட் வந்து நீங்க கேட்டு நீங்க ப்ராப்பரா பார்கெயின் பண்ணீங்கன்னா புது கார் எடுக்கும் போது மினிமம் 50,000 இருந்து, நான் சொல்றது ஒரு அசம்ஷனா சொல்றேன், ஒரு 50,000 இருந்து 1 lakh வரைக்குமே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால பல மாசங்கள் வந்து ஷோரூம் அல்ல ஸ்டாக் யார்ட்ல நின்ன கார்னாவே அது கெட்டு போன கார்னால அர்த்தம் கிடையாது. அது எப்படி மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க ஒரு பையரா இருந்தா மேனுஃபேக்சரிங் டேட், VIN நம்பர், பேட்டரி, டயர் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வண்டி எப்ப மேனுஃபேக்சர் ஆகி வந்துச்சு, எந்த மாசத்துல மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். முக்கியமா அந்த கார் எப்ப மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற டேட்டும் நீங்க எப்ப பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற டேட்டும் எக்ஸாக்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது எத்தனை மாச கார் அப்படிங்கிறது தெரியும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இதுல வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்களை நீங்க செக் பண்ணாம நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான செலவுகளை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஹிடன் சீக்ரெட்ஸ் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.